டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுல தொடர்ந்து சரிவை சந்திச்சு வருது. இதற்கு சர்வதேச சந்தை நிலை, கச்சா எண்ணெய் விலை உயர்வு மட்டும் இல்லாம அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் முக்கிய காரணங்களா சொல்லப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வரலாறு காணாத சரிவை சந்திச்சு வருது. இன்று மே 15ஆம் தேதி மட்டும் ரூபாய் மதிப்பு 35 பைசா சரிந்து $1 எதிராக 95 ரூபாய் 63 பைசாவாக பதிவாகி இருக்கு. அதற்கு முந்தைய நாளான மே 14ஆம் தேதி ரூபாய் மதிப்பு மேலும் 79 பைசா வீழ்ச்சி அடைஞ்சு 95 ரூபாய் 28 பைசாவாக இருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் இன்னும் இறுதியாகாத நிலையில சர்வதேச சந்தைகளில் நிலவும் உறுதியற்ற சூழல் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. மேலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா சரக்கு கப்பல்களை அனுமதிப்பதில் ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. இதன் காரணமா உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுடன் சர்வதேச பொருளாதாரத்திலும் அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. கடந்த மே 5ஆம் தேதி ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில 95 ரூபாய் 43 பைசா அப்படிங்கிற மோசமான நிலையை எட்டியிருந்துச்சு. அதனை தொடர்ந்துதான் இன்று மே 15ஆம் தேதி காலை 95 ரூபாய் 94 பைசாவாக இருந்த ரூபாய் மதிப்பு மதியத்திற்கு 96 ரூபாய் 11 பைசா வரை சரிவை சந்தித்ததா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சரிவுக்கு காரணம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால இந்திய ரூபாய் மதிப்பு சரிவதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் இறக்குமதி பொருட்களுக்கான விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதா அவர்கள் சொல்றாங்க. டாலர் மதிப்பில் பணம் செலுத்தி கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக செலவாகிறது என்றும் இந்திய பங்குச்சந்தையில் இருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறி வருவதாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருவதா சொல்றாங்க. ரூபாயின் இந்த வீழ்ச்சிக்கு சர்வதேசம் மட்டும் இல்லாம உள்நாட்டு ரீதியாக இன்னும் பல முக்கிய காரணங்கள் இருக்கு. சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள் ரூபாயின் மதிப்பை நேரடியா பாதிக்குது. இந்தியா தனது தேவையின் பெரும் பாதையை இறக்குமதி செய்து கச்சா எண்ணெயில் விலை உயர்வு ரூபாயின் மதிப்பை மேலும் குறைக்குது. உலக அளவில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக டாலரை தேர்வு செய்வதும் ரூபாய்க்கு சரிவை ஏற்படுத்துது. ரூபாயின் மதிப்பு சரிவது என்பது வெறும் பொருளாதார எண்கள் மட்டும் கிடையாது. அது சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துது. அது எந்த விஷயத்தில் பாதிக்கும் என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மட்டும் இல்லாம கச்சா எண்ணெய் விலை கண்டிப்பா உயரும். அதனால அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும். அடுத்ததா வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான செலவுகள் மட்டும் இல்லாம சுற்றுலா செல்பவர்களுக்கான செலவும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அந்நிய முதலீட்டாளர்களின் வெளியேற்றத்தால பங்குச்சந்தை நிலையற்ற தன்மையுடன் காணப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி தலையிட்டு ரூபாயின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் சர்வதேச அரசியலும் பொருளாதார சூழல்களும் ரூபாய் மதிப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதா வல்லுநர்கள் சொல்றாங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒன்றியத்தில் ஆட்சி நடத்திய போது டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் மதிப்பு 50ற்கு தான் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல சுமார் 100 விழுக்காடு அதிகரிச்சிருந்துச்சு. இதுதான் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் சாதனையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு வராங்க.